கிராம் இது கருது ஞானயங்கத்தில் பகவத்கீதை கிளாஸ் வந்து நீங்கள் அதுலேயே 5 அத்தியாயத்தை வந்து நம்ம பார்க்கணும். அதாவது 6வது அத்தியாயம் தியான யோகம், ஆத்ம சம்யம யோகம். ஆத்ம சம்யம யோகம். ஆக்சுவலி 5வது அத்தியாயம் வந்து கர்மயோகம். கர்மயோகங்கிறது நம்ம மெயினாக கீதையோட டோட்டல் கான்செப்டே கர்மயோகத்தில் தான் நினைக்கிறது. கர்மயோகங்கிறது வந்து பலன் இல்லாத செயல், அதை தான் மேஜராக சொல்லுது. அதுக்கான வழிமுறைகள் சொல்லுது. அப்படி சொல்கிறப்போ நம்ம வந்து மனதை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கிற விஷயத்தை 5வது அத்தியாயத்திலேயே அந்த கடைசி ஸ்லோகங்கள் வந்து அப்போ மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறப்ப அடுத்த கட்டமாக அந்த இந்த தியான யோகத்துக்குள்ளே போகுது. அப்படியே காலத்தில் இங்கே கொண்டு இப்போ இதில் என்னன்னா, இப்போ நம்ம கீதை வந்து இஸ்கானோட இந்த நூல் நம்ம அந்த ஞானேஸ்வரி அதுலேயும் பார்க்குறப்ப கொஞ்சம் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. அப்புறம் எனக்கு எதாச்சியா நான் நம்ம அங்கே இது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. எல்லாமே பொழிப்புரை கொடுத்துருக்காரு. அதனால அதோட தான் எடுத்துக்கிட்டு மேஜரா எடுத்துக்கிட்டு நான் பொருள் வந்து நான் அதுல இருந்து எடுத்துக்கிட்டு இதுல இருந்து எடுத்துக்கிறேன். இந்த பிரிண்ட் அவுட் வந்து அதுக்கு உண்டான இது வந்து வாரியாரோட தான் மேஜரா இருக்கு. வெரி குட், வெரி குட். தியான யோகத்தை நம்ம பார்க்கலாம். தியான யோகம்ன்றது தியான யோகத்தை வந்து என்ன சொல்றது, மேஜரா சொல்றது என்ன, 3 கருத்து. மனக்கட்டுப்பாடு, அதாவது மனதை ஒருமுகப்படுத்தி புலன்களை அடக்கி ஆகக்கூடிய உண்மையான யோகியம். இந்த மனசு தான் வந்து நமக்கு எல்லாமே. மனசு தான் நண்பனும் எதிரியும் வந்தா இந்த மனசு வந்து அதனால வந்து நண்பனாகவும் இருக்கு, எதிரியா இருக்கக்கூடிய மனசு வந்து ரொம்ப பக்கமா வச்சுக்க வேண்டியிருக்கு. கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க வேண்டியிருக்கு. அப்படி விட்டுட்டோம்னா அது தெரியல, அதுவே எதிரியா மாறிடும். அடுத்து அந்த தியான முறைகள், அந்த தியான முறைகள் என்னன்னா, தியான முறைகளை செய்யறப்ப என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு, அதை நீங்க கரெக்டாக எப்படி பண்ணீங்கன்னா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அடுத்து சொல்லுவோம். சப்போஸ் அப்படி தியானம் பண்ணி நான் சக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா அவங்க வந்து அடுத்த கட்டமா அவங்க அடுத்த பிறவியில எப்படி வருவாங்க, என்ன மாதிரி ஆகிறதுன்னா அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்து அந்த கேள்வியை வந்து பரமபுரம் கேட்கறப்ப அவர் அதுக்கான விளக்கத்தை கொடுத்தாரு. ஸோ இதை வந்து மையப்படுத்தி இந்த தியான யோகம். இது வந்து ஃபர்ஸ்ட் தியான யோகம் வந்து இப்போ என்ன சொன்னா, பலன்களை பற்றி இல்லாமல் கடமையை செய்பவனே உண்மையான சன்னியாசியும் யோகியும் ஆகிறான் தவிர வேள்வி நெருப்பை மூட்டாதவனும் செயலற்றவனும் அல்ல. இது வந்து பாரதியார் சிம்பிளா சொல்லியிருக்காரு. செய்கையின் பலனில் சார்பின்றி செய்ய